துறந்துடும். பிசாசு என்னை தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. நான் இயேசுவின் தழும்புகளால சுகமான வாங்கி கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பிலிருந்து நேரிட அவருடைய தழும்புகளால் நான் என்ன பண்ண குணமானே என்று ஆரோக்கியத்தை அந்த ஜீவனை புரிந்து கொள்ளும் போது அது உன்னோடையதான் மாறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. என்ன சொல்ல, இந்த உலகத்துல இருக்கிற உபத்திரம் உண்டு. ஆனா அதை எப்படியா வாழ முடியும்? பரிசுத்தமாய் வாழ முடியும், ஆரோக்கியமாய் வாழ முடியும். அது யார் கையில் நம்ம கையில் தான். ஆரோக்கியமா வாழ ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வசனத்தை நான் பண்ணி பேசு, நோயை விரட்டு, பிசாசம் துரத்து. அப்படி செய்யும்போது கட்ட சொன்னா திறந்து போல அதிகாரம் கையில் என்ன பண்ற உலகத்தை நான் என்ன பண்றேன். நீங்க வெளியே போயிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் வந்து உங்களை துரத்திட்டே வருது. பக்கத்தால சொல்லுங்க அதை துரத்து சொல்லுங்க, இல்லை நீயே போ அப்படின்னு சொல்லும்போது அதை வாழ சுற்றி கொண்டு என்ன பண்ணும், ஓடி என்ன பண்ண போகும். கட்ட சொன்னா அதிகாரம் ஆரோக்கியம்னா ஆரோக்கியத்தை பற்றி பேசு, ஆரோக்கியத்துக்கான வசனங்களை எடுத்து என்ன பண்ணு, அறிக்கை செய், தியானம் பண்ணு. அப்போ கட்ட சொல்றாரு, நீ ஆரோக்கியத்தை விரும்புகிற, அதனால நான் என்ன பண்ணுறேன், ஆரோக்கியத்தை நான் தர நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் உண்டு, நிறைய காரியம் நடக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 2021 ஆண்டுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா, இன்னும் நாட்டுக்கு சிவியர் கொரோனா அப்படின்னுச்சு. அந்த கட்ட சொல்லுவாங்க 10,000 உலகத்துக்கு 16,000. அதுவும் என்ன பண்ணாங்க, கட்டணங்களை பாதுகாத்தானே இல்லை, பாதுகாத்தானே இல்லை. எல்லாம் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அந்த டிவியில் பார்க்கணும், ஒவ்வொரு பள்ளமும் தோண்டி என்ன பண்ணுறது, பஞ்சு பஞ்சா என்ன பண்ணாங்க, அந்த மக்களை கூப்பிட்டு போடுறாங்க. இன்னும் வேறு. ஆனால் கட்ட என்ன பண்ணாரு, நம்ம ஆரோக்கியத்தை விரும்பினபடினால கட்ட என்ன பண்ணாங்க, அவங்க அத்தியம் உலகத்தில் பிரச்சனை உண்டு. இங்கே பார்த்தாலே மாஸ்க் போடுது, அவங்கள போடாத டிஸ்டன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. கட்ட நம்மளை பாதுகாத்தானே இல்லை. நம்ம எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஜீவனை இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த 38 வருஷமா வந்து ஞானம் 38 வருஷமா என்ன பண்ணா, ஞானம் சுகம் பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்டான். 38 வருஷமா என்ன பண்ணா, சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஏன் அவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, அவன் சுகமாக வேண்டும் என்று விரும்பினான். அதனால அவன் ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணான், விசுவாசம், தேவனுடைய வார்த்தை விசுவாசம், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான். அதனால அவன் என்ன பண்ணான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வது ஒடியா இருக்கு அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு, அவனை பார்த்து அவன் படுகை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், ஓடி போய் என்ன பண்ணான், நடதான் நம்ம பார்க்கணும். ஆகவே எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நாம் தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. ஒரு கடைக்கு போகிறோம், தக்காளி பார்க்கணும், அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும். தெரியாமல் சொத்தோட தக்காளியோ அல்லது அழுகின தக்காளி எடுத்தீங்கன்னா மிஸ்டேக் வந்து கடைக்காரங்க இல்லை, நம்ம. அப்போ எடுக்கும் போது என்ன பண்ணணும், பார்த்து எடுப்பது போல நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தை விரும்புவது. கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமா நமக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவன் சொல்றான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குமே வேற ஒன்று என்ன பண்ண முடியலை. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் சுகம் பெற விரும்புகிறான். கர்த்தர் என்ன பண்றாரு, நல்ல விஷயம். அப்போ கர்த்தர் நம்மளுடைய விருப்பத்தை, நம்ம அதிகாரம் நம்மளை கொடுத்துருக்கு அப்படின்னால, உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னால, கர்த்தர் நம்மளுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்றி தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது வழியாக ஐஸ்வர்ய வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்ய வாழ்க்கை ஜீவனை தெரிந்து கொள்ளும் சொல்லுவது முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது ஆரோக்கியம், மூணாவது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் வேணுமா வேணாம், சொல்றாங்க வேணும். ஏன்னா பிள்ளை ஸ்கூல் ரியோபன் ஆச்சு, பிள்ளைங்க ப்ளஸ் 2 காலேஜுக்கு போகிறாங்க, அவங்கெல்லாம் நியூ ஸ்கூல் நியூ காலேஜ் எல்லாம் என்ன வேணும், என்ன வேணும், ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக வேணும். பாருங்க, கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருப்பதற்கு, நாம் தரித்திரராக இருப்பதற்கு உண்டாக்கவில்லை. நாம் எப்படியா இருக்க வேண்டும், எப்படியா இருக்கும், ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணாரு, உண்டாக்குனார். அப்போ நம்மளே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கணும் கர்த்தரை நினைச்சிருக்கும் போது நம்ம தரித்திரத்தை தேடி போல வரும்.
தரித்திரத்தை தேடி போனால் தரித்திரம் வருமா, ஐஸ்வர்யம் வருமா? தரித்திரத்தை தேடி போனால் ஐஸ்வர்யம் வருமா, தரித்திரம் வருமா? தரித்திரம் தான் வரும். அதைதான் தெரிந்து போற கட்ட சொல்ல உரிமையை நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுத்து எதை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். என்ன பண்ணுது, ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணி தெரிந்து கொள்ளு. பாருங்க, நம்ம ஏன் தோட்டத்துல ஆடை மேவாள் என்றார் என்று அவங்க புண் விளைஞ்சதுன்னு சொல்றாங்க. இதுல கோவையில கண்ணு என்ன பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கத்து நம்ம எதிராக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐஸ்வர்யம் உள்ளவர்களா, ஐஸ்வர்யம் உள்ளவர்களா நம்மளுக்கு நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படி கத்தை நம்பி தான் என்ன பண்ணாரு, கல்வாரி சூழல் என்ன பண்ணாரு, தரித்திரரானார் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவனை நாம் என்ன பண்றோம், வாழ்க்கை கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் ஐஸ்வர்யமாகணும் அப்படின்னு சொல்லி அவர் விடுதலைப்படினால நாம என்ன பண்ணோம், குறைந்திருந்தால் ஆனால் நம்ம நிறைவான வசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். அறிக்கை செய்யும் போது அந்த வசனம் என்ன பண்ணுது, வசனத்துக்கான என்ன பண்ணணும் அது நம்மளிடத்துல உண்டடைவதாக பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லது, குறைந்து இருக்காதுன்னு சொல்லது, இருந்தாலும் நாம் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை நாம் நோக்கி பார்க்கும்போது அல்லது தேவனுக்கு முதலீடு கொடுக்கும்போது கல்வாரி சிலுவையில கர்த்தர் எனக்காக ஐஸ்வர்யத்தை நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார், பாடுபட்டார் என்ற அந்த நினைவு எப்பொழுது நம்ம உள்ளத்துல வைத்திருப்போம் என்றால் நாம் நிச்சயமாக என்ன பண்ணுவோம், தரித்திரராக இல்லை. நம்ம எப்படியாக இருக்கோம், ஜீவனை நாம் நம்ம என்ன பண்ணோம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக என்ன பண்ணுவோம் இருக்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், நாம் சொல்ல முடிக்கவும் அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஜீவன் என்பது பரிசுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ண பார்த்தோம். அதனால் நிச்சயமா இப்படிதான் நாம் செயல்படணும். நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், வாழணும். எல்லாரும் என்ன பண்ண பவித்திரமாக யாரெல்லாம் ஜீவனை தெரிந்து கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்கிறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக என்ன பண்ணிட்டு பவித்திரமாக என்ன பண்ணிக்கணும், வாழ முடியும். அவங்களுக்கு எதிரான மாச சிந்தைகள் வருவதுனா நிச்சயமா அதில் அவங்களை தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா உடனே அதை என்ன பண்ண முடியும், பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா உடனே கடிந்து கொண்டு அதை என்ன பண்ணணும், விளக்கணும். ரெண்டாவது காரியம் ஆரோக்கியம். ஆரோக்கியமாக நம்ம கற்றுக்கிறதால நம்ம ஆரோக்கியம் இந்த தேவையான காரியங்கள் உடனே அதை என்ன பண்ணணும், அந்த வியாதி என்ன பண்ணணும், விளக்கணும். பிசாசை துறக்கும் போது கற்று என்ன பண்ணுறாரு, நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் விளக்கையும் ஆயுஷ் நாட்களை நமக்கு என்ன பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன பார்த்தோம், ஐஸ்வர்யம். கற்று சொல்றாரு, நம்மளே நாங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படி நம்ம அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கல்வாரி சூழ்நிலை எல்லாவற்றையும் என்ன பண்ண நமக்காக எல்லாத்தையும் சீரியல் என்ன பண்ணாரு, தூங்கினார். நம்ம ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணாரு, கற்றுட்டார். கருத்துதான் இருக்கிறது நல்லவே அல்ல. அவரே அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது, அந்த காரியம் நம்ம ஐஸ்வர்யம்லாம் இருக்கும்போது அவரும் இருக்கும்போது நம்ம வந்து தரித்திரராக போனாலும் கஷ்டம் அதை வந்து ஒன்றுமே செய்யுது. எது பழம் நம்பி பால் அனுப்பணும் அப்படின்னு ஒரு காலம் என்ன பண்ணாது, நம்ம என்ன புத்தகம் நாட்டேன் ஞானசாமி எடுத்தேன் வரங்களை பெற்றுக்கொண்டேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா செஞ்சேன், அதனால எனக்கு எல்லாமே பின்னாடி வராது. பல நம்பி பாடணும்னு சொன்னால் ஐஸ்வர்யம் அந்த தேவை வராது. அதற்கான வசனத்தை நாம் அறிக்கை செய்து தியானித்து இருப்போம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நம்ம பிரசித்தத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே வேத வசனம் ரோமர் உபாகம் 30:19 சொல்கிறது நம்மை வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அதாவது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னே வைக்கிறேன், உங்கள் மேல் வானத்தையும் பூமியை என்று சாட்சி வைக்கிறேன். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி என்ன பண்ணு, ஜீவனை என்ன பண்ணு தெரிந்து கொள்ளுன்னு சொல்றார். உண்மையே நமக்கு கொடுத்துருக்காரு. நல்லா கவனிச்சுக்கலாம். பிசாசு தான் வந்து அவருடைய ஆசை விருப்பத்தை செய்வதற்கு வந்து நம்மளும்
தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணணும், வாரம் தவறாமல் நாம் வர வேண்டும். வந்து இங்கே கேட்டு இந்த காலம் கேட்டு இந்த காலம் விடக்கூடாது. வீட்டில் போய் என்ன பண்ணணும், தியானிக்க வேண்டும். என்ன வசனம் சொன்னாங்க, வீட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும், தியானம். ஸ்கூல் பிள்ளைகளை அனுப்புகிறோம், அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதோடு விடுறது. அதை வீட்டில் போய் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த எக்ஸாமில் நல்ல தேர்ச்சி பெறுவோம். அதே போல தேவனுடைய வசனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு முறையிடம் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு பரிசுத்தமாக்குகிறது. ஆரோக்கியத்தின் கர்த்தர் என்ன பண்ண, ஐஸ்வர்யத்தை அதை நம்ம எளிதாக மிக எளிதாக நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும், நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் எங்கே இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கு. தேவனுடைய வார்த்தை கேட்க என்ன பண்ணணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வாரம் தவறாமல் என்ன பண்ணணும், வரணும். சில பேர் படிச்சுங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் அந்த வசனத்தை எடுத்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அதை பூச்சி சில பேர் படிக்க தெரியாது. படிக்க தெரியல அதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்ல முடியாது. படிக்க தெரியாதவங்களும் வேத வசனத்தை காதலை கேட்டுக்கொண்டு அதை என்ன பண்ண, வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், எப்படியாவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோம், தியானிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் வெற்றிகள் இருக்காங்க. அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க படிக்கிறது நான் படிக்கல அதனால் நான் படிக்கணும்னு சொல்லவே முடியாது. மாடானது என்ன பண்ணுவோம், கைக்குள்ள நல்லா கடை உள்ள வாங்கி கொண்டு நைட்டில் போய் என்ன பண்ணுவோம், ஆசைப்படுவோம். அதே போல் வசனத்தை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில், வெள்ளிக்கிழமை தினத்தில், செவ்வாய்க்கிழமை தினத்தில் எப்போல்லாம் ஆலயத்தில் வசனத்தை நம்ம என்ன பண்ணோம், நல்லா மனதில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், அதை வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், தியானிக்க வேண்டும். வித்தியாசம் தியானிக்கும் போது அந்த வசனம் கடவுளை வச்சு ஸ்தோத்திரங்களுக்காகவே நீ ஸ்தோத்திர ராஜா, நீ துதிக்கிறோம் இசப்பா. நீங்கள் நல்லவர் மாத்திரம் நீ செய்தவரே, நன்றியோட துதிக்கிறவத்தாவே நான் கூடாது நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி பரலோகத்தினாவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே வார்த்தை நான் தியானிக்கிற கர்த்தருக்கு ஸ்மார்ட்டத்துக்காய் நன்றி ராஜா. கர்த்தர் நீ நல்லவர் 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 நல்லவர். அனைவரை சப்பா ஜீவனை கொடுத்துக்கொண்டு கர்த்தாவே வேத வசனத்துக்குள்ள அனைவருடைய ஜீவன் இருக்கிறேன், ஜீவாதிபதியா இருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நல்லவரே சப்பா சொல்ற ஜீவனை மரணத்தையும் ஆசீர்வாத சாபத்தையும் உனக்கு முன்பே நான் வைத்திருக்கிறேன். நீயும் ஆண்டவரே சப்பா உன் பிள்ளைகளும் ஆண்டவரே சுகமாய் வாழ்முறையாய் ஜீவனை தெரிந்து பிழைக்கு படித்து ஜீவனை தெரிந்து கொள்ள நினைச்சேன். கர்த்தாவே நானும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி சுவாமி. கூடி வந்த ஒவ்வொரு சகோதரிமார்களையும் கூட இந்த ஆசீர்வாதத்தை அனுப்புகிற சுவாமி. அப்பா எல்லா மக்களும் ஜீவனை தெரிந்து கொண்டு பரிசுத்தமாகவும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, ஐஸ்வர்யத்திலும் சரி கர்த்தாவே வாழ எல்லா காரியத்திலும் ஆண்டவரை செய்யப்படலாம். கர்த்தாவே கேட்கிறதாக நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக செய்வதற்காக நன்றிய பாருங்களோ. அந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கூட உங்களுக்கு தியானித்து அந்த வாசனத்தை அனுபவிக்குள்ளாக கூட மாற்றப்பா. இது நம்ம எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி வச்சுக்கணும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எல்லாம். ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எங்களோடு கூடி வந்த